ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் போன மாதம் திருவிழா ஃபுல்லாக நடந்தது காமாட்சி அம்மன் கோயிலில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து ஏகாம்பரநாதர் கோயிலில் திருவிழா கிடையாது. இந்த வருஷமும் கிடையாது, அடுத்த வருஷமும் கிடையாது. 3வது வருஷம் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. என்னென்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால கோவிலில் வந்து தொடர்ந்து ஒரு 2 வருஷம் கிடையாது, 3வது வருஷம் தான் ஆரம்பிக்க போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. இதுவே வந்து நம்ம காஞ்சிபுரம் மக்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்குது. என்னென்னா எப்போவுமே நம்ம திருவிழா வந்தால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் நமக்கு வந்து கடவுள் வந்து இந்த காமாட்சி அம்மன் திருவிழாவை சூப்பராக நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவிழா காமாட்சி அம்மன் கோவிலில் திருவிழா முடியும் உடனே மார்ச் மாதத்தில் நம்ம ஏகாம்பரநாதர் கோவிலில் திருவிழா ஸ்டார்ட் ஆகும். ரெண்டுமே ஒரே டைமில் இருக்கும். இப்போ காமாட்சி அம்மன் கோயில் திருவிழா முடிஞ்சிட்டு ஏகாம்பரநாதர் கோவிலில் திருவிழா நடக்கிற அன்னைக்கு காமாட்சி அம்மன் கோயிலோட தெப்பல் நடக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரே நாளில் ரெண்டுமே நாங்கள் பார்ப்போம். இந்த கோவிலில் வந்து காமாட்சி அம்மன் கோவிலில் திருவிழா முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் தெப்பல் தனியாக வைப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஏகாம்பரநாதர் கோவிலில் நடக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், ரெண்டுமே ரொம்ப ரிஷப வாகனம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு போனோம்னா ரெண்டுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஏகாம்பரநாதர் கோயிலில் ரிஷப வாகனம் பார்த்துட்டு நம்ம காமாட்சி அம்மன் கோயிலில் தெப்பலும் பார்க்கலாம். ரொம்பவே சந்தோஷமாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த முறை வந்து வெறுமனே காமாட்சி அம்மன் கோயில் திருவிழா தான். நான் ஒரு சிலதை வந்து நம்ம ஷார்ட்ஸில் நிறையவே போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க உள்ளே போய் பாருங்கள். வெளியூர்லேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது காஞ்சிபுரத்தை பற்றி நீங்கள் ஊருக்கு போகணும், ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸுங்க ஏதாவது இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் ஊர் காஞ்சிபுரம். நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து சென்னையில். திருவிழா வந்து இப்போது என்னதான் நம்ம காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் இல்லைனாலும் நம்ம திருவான்மியூரில் நம்ம வீடு இருக்கிறதுனால மருதீஸ்வரரோட வீடியோ வந்து நமக்கு கண்டினியூவாக இப்போ இனிமேல் போட்டுகிட்டே வருவோம். இன்னும் கொடியேறலை, இப்போ தான் வந்து பந்தல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. கொடியேறின பிறகு நம்ம மருதீஸ்வரரோட வீடியோலாம் பார்க்கலாம். இப்போ வாங்க, நம்ம கொஞ்சம் பூப்பல்லாக்கு வெளியே வருது, அந்த வீடியோவை பார்த்துடலாம். இப்போ பார்த்த வீடியோ வந்து பூப்பல்லாக்கு கோவிலில் காமாட்சி அம்மன் கோவிலை விட்டு வெளியே வர வீடியோ தான் அது. இதே மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய காஞ்சிபுரத்தில் நடக்கிற திருவிழா வீடியோலாம் நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கிறேன். அடுத்து வந்து மருதீஸ்வரர் கோயில் திருவிழா வீடியோ வரும். என்னோடய சேனல்லாம் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணால் மட்டும்தான் வீடியோ வந்து அடுத்தடுத்து எல்லாருக்கும் நிறைய போய் சேரும். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறாங்க, லைக்கும் பண்ணாமல் பார்க்குறாங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.